ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் இமார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் மட்டும் இந்த அனிமேல இருக்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு தகுந்த மாதிரி நான் மாடுலேஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிடுவேன். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிரதர் வாங் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் பிரதர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவா. அவள் லவ் பண்ணுறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஈவன் நம்ம ஹீரோக்கும் தெரியும். ஆனால் எதனால பிரதர்னு கூப்பிடுறா, இல்லை ஒருவேளை டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா, இல்லை சைனால வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நார்மலானதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம ஹீரோயினோட பேரை காப்பாற்றணும். அது போக இந்த மாதிரி சின்ன விஷயத்த நான் மாற்றி சொல்றதுனால பெருசா எதுவும் வந்துடாதுங்கிறதுனால தான் பிரதர் வாங் அப்படின்னு அவ சொன்னதை இப்போ வரைக்கும் நான் மென்ஷன் இதுக்கப்புறமா எபிசோட்ஸ்ல மென்ஷன் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் எபிசோட்ஸ்ல நான் மாடுலேஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ அதை யாரும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. அது ஸ்டோரியை எந்த ஒரு விதத்திலயும் பாதிக்காது. சோ நீங்க கவலைப்பட தேவையில்லை. சரி, வாங்க நம்ம வளவலன் பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 5. சோ அப்படின்னா சன்ரங் இன்னும் உயிரோட சேஃபா தான் இருக்கிறாள். என்னோட கிளைண்ட் கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன், எதனால இந்த மிஷன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி கேட்கவும், மேடம் சன்ரங் கூட இருந்து அவளை காப்பாத்தின அந்த ஒருத்தர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் நினைக்கிறேன், எதுக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதே அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே டக்கு நம்ம போட்டு தள்ளுறா. ஷேடோ ஃபேக்ஷன்ல இது நாள் வரைக்கும் 100% சக்சஸ் ரேட் தான். அதனால தான் நம்ம டாப்ல இருக்கோம். ஆனா இந்த ஒரு மிஷன் ஃபெயிலியர் ஆனதுனால நம்ம பேரே கெட்டு போயிடும். நான் ஷேடோ கில் ஆர்டரை இஷ்யூ பண்றேன் அப்படின்னு அந்த கில்லர் லேடி சொல்லவும், ஆனா பாஸ் அது ரொம்ப பெரிய விஷயமாச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்கறான். சொன்னது செய், புரிஞ்சுதா அப்படின்னு அவ சொல்லவும், ஓகே பாஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு பறந்துட்டு இருக்கு. சன்ரங் இப்ப கார்ல வந்து இறங்கவுமே அவ பாடி கார்ட்ஸோட ஸ்ட்ரென்த் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. சாதாரணமா ரோட்ல தானே நிக்கிறா, மிஷின் கன் வச்சு போட்டு தள்ள வேண்டியதானு கேட்கவும், ஆனா பாஸ் அப்படி பண்ணா நெகட்டிவ் சோசியல் இன்ஃபுளுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். இந்த பையன் தானே நேத்து அந்த பொண்ணு கூட டேட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த பையனால எந்த ஒரு ஆபத்தும் இல்ல அப்படின்னு காமிக்கி, வாங் வாங் அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடுறா. நேத்து அவ கிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் வாங்கினேன், அதுல மேஜிக் ஸ்பெல்ல போட்டா அது எஃபெக்டிவா இல்லையோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். உங்க டேட்டிங்ல எப்படி போச்சு, இந்த கை தானே அவளை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. சன்ரங் அங்க வரவோ ஏதோ பிரச்சனையா அப்படின்னு ஹாக்வா கேட்கறான். ஏன் அப்படின்னு அவ கேட்கறா. உன்னை சுத்தி ஒரே பாடி கார்ட்ஸா நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். உங்களை கொல்ல நேத்து கூட ட்ரை பண்ணாங்கல்ல, அதனாலதான் இந்த ப்ரொடெக்ஷன் டீச்சர் சொல்லவும், என்ன கொல்ல வந்தாங்களா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. நான் போட்ட மேஜிக்கல் ப்ராமிஸ் எஃபெக்டிவா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆகுறான். அவங்க உங்ககிட்ட நெருங்குறதுக்கு முன்னாடியே நான் உங்களை பிடிச்சிட்டேன், அதனாலதான் உங்களுக்கு தெரியல அப்படின்னு ஜுவாஹி சொல்றான். நேத்து என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறாங்க. இப்ப சன்ரங் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்புறா. மாஸ்டர், நீங்க அவங்கள கருணை காட்டி உயிரோட விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஜுவாஹி வந்து சொல்லவும், அவங்கள பிடிச்சது நான் இல்ல நீதான் அப்படின்னு நம்ம ஹீரோவை மெமரியை மாத்திருக்கான். சோ அதனாலதான் ஜுவாஹி வந்துட்டு அப்படி சொல்றான். இவன் மேல நான் போட்ட மேஜிக் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னும் ரிலாக்ஸா இருக்கான். இமார்டல் ஜுவாஹி, நீங்க உண்மையிலேயே ஒரு ஹீரோ தான், தனியாலாவே பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சியாசான் சொல்றான். ஷேடோ ஃபேக்ஷன்ல இருந்து ஷேடோ கில் ஆர்டர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். டியர் டார்கெட், எப்படி இருக்க? இந்த ஷேடோ கில் ஆர்டர் பெறவங்க அடுத்த நாள் சூரிய உதயத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்ன கொலை பண்ண போறாங்களா அப்படின்னு சன்ரங் பயப்படுறா. இந்த ஜுவாஹி தான் நேத்திய ஆளுங்களை தடுத்திருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி டென்ஷன் ஆகுறா. கவலைப்படாதீங்க மிஸ் சன்ரங், ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம சொடக்கு போடுவோம். ஸ்கூல் என்ட்ரன்ஸ்ல பெரிய ப்ரொடெக்ஷனே இருக்கு. ஏன்டா ஒரு நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு கேட்டை சாத்திட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே மாட்டிட்டு நிக்கிறான். ஸ்கூலை சுத்தி ப்ரொடெக்ஷன் போட்டுருக்கோம். அது போக ஸ்கூல் கிரவுண்டுக்குள்ள ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ் அண்ட் டீமன்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக ட்ரைனிங் எடுத்தவங்க. அது போக ஆர்மடி ஏஜென்ட்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கை தட்டினா, வெல்கம் மிஸ் சன்ரங் அப்படின்னு சொல்லி நிறைய மொட்டை பாஸ் செக்யூரிட்டிங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் எங்க பாடி கார்டாச்சேன்னு சன்ரங் யோசிக்கவும், உங்க அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ண அவர் தான் ஸ்பெஷல் கோல்டன் ஃபேஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சாரு. இன்னைக்கு நீங்க 4 பேரும் என்னோட ரூம்லயே இருக்கலாம். இந்த ரூமை சுத்தி ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவோட டீச்சரை இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. என்ன மீறி இந்த ரூம்குள்ள ஒரு கூட நுழைய முடியாது அப்படின்னு சுவாகி சொல்லவும், சார் ஒரு இருக்குது அப்படின்னு ஹாக்வா சொல்லவும், அதையும் போட்டு தள்ளுறாங்க. எந்த ஒரு ஆபத்து இல்ல, ஆல் கிளியர் அப்படின்னு சொல்றாங்க. ஹே, அது 7 ஸ்டார் ஸ்குவாட் தானே அப்படின்னு சொல்லி சியாச்சான் ஆச்சரியமா பாக்குறான். வெளியே யாராச்சும் ஸ்னைப்பர் இருந்தாங்கன்னா கூட அதை அவங்க பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சுவாகி சொல்லவும், இவ்வளவு டைட் செக்யூரிட்டியை மாதிரி யாராலையும் உள்ள நுழைய முடியாது அப்படின்னு டீச்சர் சொல்லவோ, என்னது டைட் செக்யூரிட்டியா, இதெல்லாம் ஒரு டைட் செக்யூரிட்டியா, நம்ம ஆளுங்களை இறக்குங்க அப்படின்னு அந்த கில்லர் லேடி சொல்றா. அசால்ட்டா கிரவுண்டுக்கு அடியில வழியா தோண்டிக்கிட்டே ஒருத்தன் உள்ள வந்துருதான். இவனுங்க எல்லாம் ரொம்ப சப்பையா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்கிற காமெடியான வெப்பனை வச்சு எல்லா செக்யூரிட்டிஸையும் மட்டையாக்குறான். இப்போ கிரவுண்ட்ல இருக்கிற எல்லா செக்யூரிட்டிஸையுமே வந்துட்டு அவன் மட்டையாக்கிருந்தான். இவனோட பேரு ஜோவோங். ஷேடோ ஃபேக்ஷனோட ஹேமர் டீம்ல நம்பர் 3 இருக்கிறான். நம்பர் 2 நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ரிப்போர்ட் பண்றான். அவங்க ஒன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பர் 2 இவன் கிட்ட சொல்லவும், பார்த்தா அங்க இருக்கிற கேமரா வந்துட்டு இவனோட அந்த காமெடியான வெப்பனை வச்சு அழிக்கிறான். ஜுவாயி இன்னும் நிறைய செக்யூரிட்டிஸை உள்ள இறக்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அவங்க யாராலையும் நம்மள நெருங்க முடியாது அப்படின்னு டீச்சர் திரும்பி பார்த்தா அவங்க எதை பத்தியே கவலைப்படாம ஜாலியா போன் நோண்டிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் நேத்து டேட்டிங் பண்ணாங்களே, என்னாச்சு? அங்க யாரோ கொலைக்காரங்க வந்தாங்களாமே, அந்த கொலைக்காரங்க அந்த லவ்வர்ஸை கொல்ல பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லவோ, என்னது லவ்வர்ஸா அப்படின்னு வைக்கப்படுறா. நாங்க இம்மார்டல் ஜுவாஹியோட ரூம்ல தான் இருக்கோம், கில்லர்ஸ் எல்லாம் எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அவளை அப்படியே பாக்குறான். ஹீரோயினும் ரொமான்டிக்கா பார்க்கவோ, ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்புறம் வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு அவங்க டீச்சரும் அந்த குரூப்லயே மெசேஜ் பண்றாரு. சார், நாங்க எல்லாம் கோல்டன் ஃபேஸ் ஆளுங்க
இருக்காங்க, எங்களை மீறி அவங்களால உள்ள வர முடியாது அப்படின்னு சன்ரங்கோட பாடி கார்ட்ஸ் பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல டாக்ஸின் கேஸ் பரவுது. ஷேடோ ஃபேக்ஷனோட இன்னொரு கில்லர் உள்ள வரான். ஒரே அட்டாக்லயே அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே அவன் காலி பண்ணிருந்தான். இவனோட பேரு ஜோயிங், ஹேமர் டீமோட நம்பர் 2. இவனும் ஒரு கோல்டன் ஃபேஸ் ரெட் ரிப்பன். டாக்ஸிக்ஸ்ல இவன் ரொம்ப எக்ஸ்பர்ட். நம்பர் 2 நம்ம மறைஞ்சிருந்து தான் அட்டாக் பண்ணணும், இப்ப பாரு எல்லாரும் என்ன அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு நம்பர் 3 சொல்லவும் நீயே பாத்துக்கோ நம்பர் 3 அப்படின்னு சொல்லி நம்பர் 2 கிளம்புறான். திடீர்னு பார்த்தா புல்லட் மாதிரி அவன் மேல ஒரு அட்டாக் நடக்குது. பார்த்தா அது ஒரு சாதாரண சாக் பீஸ். நீ யாரா அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் கேட்கவும், நீ கொல்ல வந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர், அவங்கள நீ தொடணும்னா என்ன தாண்டி போயாகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம பிளான் எல்லாம் பக்காவா போய்கிட்டு இருக்கல அப்படின்னு கில்லர் லேடி கேக்குறா. ஆமா மேடம், 7 ஸ்டார் ஸ்குவாட் யாருமே என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்விசிபிளா நின்னுட்டு இருக்கான். ஜுவைச்சன் இவன் தான் ஹேமர் டீமோட நம்பர் 1. இவன் கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஹேமர் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ணி ரொம்பவே பவர்ஃபுல்லான இம்பாக்டை ஏற்படுத்தும். தேவையான எனர்ஜியை நான் அப்சர்வ் பண்ணதா அவங்க எனக்கு கீழே தான் இருக்காங்க, நான் அட்டாக் பண்ணி அவங்கள கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 சொல்றான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வின் பண்ணிட்டீங்க. உங்களோட ஸ்பெஷல் ட்ரை நூடுல் நீங்க இருக்கிற லொகேஷனுக்கு ட்ரோன் மூலமா டெலிவரி பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. எல்லாரும் நம்ம ஹீரோவையே அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட டீச்சருக்கோ கில்லர் நம்பர் 2க்கோ வேற லெவல்ல ஃபைட் போய்கிட்டு இருக்கு. ஒரு கோல்டன் ஃபேஸ் ரெட் ரிப்பனையே தடுக்கிற லெவலுக்கு ஒரு டீச்சர் இந்த ஸ்கூல்ல இருப்பான் நான் எதிர்பார்க்கல. நீ எப்படிடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க அப்படின்னு நம்ம கேட்கவும், டேய் தம்பி பார்த்து பேசு, நான் உன்னோட வயசுல பெரியவன் அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்றாரு. நம்பர் 2 அவனோட வெப்பனை பெருசாக்கி அந்த டீச்சர் அப்படியே நசுக்குறான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டீச்சர் அதை உடைச்சிருந்தாரு. உன்னோட பொம்மை கடையில வாங்கின பொம்மெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாரு. உங்க ஆர்டர் வந்துருச்சுன்னு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வருது. அந்த டீச்சர் நம்பர் 2 பிடிக்கலான்னு போகும்போது டாக்ஸிக் யூஸ் பண்ணி அவன் அப்படியே தப்பிச்சு ஓடிடுறான். முடிஞ்சா என்ன புடிடா அப்படின்னு நம்ம ஓடி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கதவை திறந்து அவனை மட்டையாக்கிட்டு அச்சோ சாரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப டெலிவரியை வாங்குறதுக்காக போறான். சன்ரன் பயப்படவும் அந்த கில்லர்ஸ்னால வாங்க எதுவாகாது அப்படின்னு சொல்லி ஸ்வாகி சொல்றாரு. இப்போ டீச்சர் வந்து நம்பர் 2 பிடிச்சிருந்தாரு. அடச்சா நம்பர் 2 மாட்டிக்கிட்டானே. நம்பர் 3 நீ என்னன்னா அப்படின்னு சொல்லி நம்பர் 1 கேட்கவும், நான் எல்லாரையும் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே டாகி ஃப்ராகி அங்க வருது. நம்பர் 1 கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்பர் 3 சொல்லிட்டு ஹே பப்பி அப்படின்னு சொல்லி அதை போய் கொஞ்சிட்டு இருக்கான். அந்த டாகி அவனை கடிக்கவும் அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அவ்வளோத்தையும் அதை அப்சர்வ் பண்ணுது. அது என் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணல, என் லைஃப் எசன்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி இப்போ அவன் வயசானவன் மாதிரி மாறுதான். ஒரு கோல்டன் ஃபேஸோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இவ்வளோ அதிகமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்டா தம்பி அப்படின்னு சொல்லி ஃப்ராகி அட்டாக் பண்ண போகவும் வயசானதுனால போன் கிராக் ஆகுது. அப்படியே அந்த இடத்துல அவன் பிளாஸ்ட் ஆகுறான். இப்போ நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கனா, இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தான் தேவை. என்னோட இன்விசிபிலிட்டியை யாராலையும் நோட்டீஸ் பண்ண முடியாது, நான் சேஃப் தான் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 நினைச்சிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவன் எப்படி என்ன பார்த்தான் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 பயப்படுறான். 7 ஸ்டார் ஸ்குவாட்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் என் டெலிவரியை வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் டெலிவரி செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ இப்போ அந்த டெலிவரி வாங்கிட்டு போறான். ஓ இவன் டெலிவரியை சொல்லியிருக்கானா அப்படின்னு நம்பர் 1 சொல்லவும், இல்ல நான் ஒன்ன தான் சொன்னேன், உன்னோட ஃப்ரெண்டை நான் தெரியாதனமா இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டேன்ப்பா, அவன்கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிரு, என்னால தான் உங்க அசாசினேஷன் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேவையான எனர்ஜி இப்போ அந்த ஹேமருக்கு வந்துருச்சு. திடீர்னு எப்படி இந்த இடத்துல இவ்வளோ எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஜுவாயி ஷாக் ஆகுறான். என்னோட இன்விசிபிலிட்டியும் மீறி நீ என்ன பார்த்திருக்க, என்னால உன்னை சும்மா விட முடியாது தம்பி, உன்னை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அந்த ஹேமரை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். பட் ஆனா அடிப்பட்டது என்னமோ அந்த நம்பர் 1க்கு தான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸா அப்படின்னு நம்ம கீழே விழறான். 3 பேர் தோத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி இப்போ செம டென்ஷன் ஆகுறா. நம்ம ஹீரோ அவனை அசால்ட்டா இழுத்துட்டு வரான். மாஸ்டர் நீங்க அவனை தோக்கடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்வாங்கி அந்த இடத்துக்கு வரவும், அவனை தோக்கடிச்சது நீதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் மெமரியை மாத்திரான். எல்லா கில்லர்ஸுமே இப்போ பிடிச்சிட்டாங்க. இம்மார்டல் ஜுவாகி நீங்க ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் வரவோ, இல்ல நம்ம லேட்டா வந்துட்டோம், என்னால இவனை காப்பாற்ற முடியல அப்படின்னு வந்து ஸ்வாகி நம்ம ஹீரோவை கையில வச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட வாயில இருந்து ரத்தமா வருது. சன்றாங்க அப்படியே கதறா. ஆனா ஷேடோ ஃபேக்ஷனையே தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்வாகி திரும்பவும் ப்ராப்ளம் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இதுல நிறைய விஷயங்களை காமெடியா தான் வச்சிருப்பாங்க. பட் எனக்கு காமெடி வராதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஓரளவு காமெடியா இருந்துச்சா இல்ல அந்த லெவலுக்கு காமெடி இல்லையா அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.